டைம்ல ரொம்ப பெண்களை அடக்கி வர வச்சிருப்பாங்க. என்னதான் எங்க வீட்டுக்கார நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அத்தை பையன் தான், என்னதான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்றதா நீ கேட்கணும், உன் சௌரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அவர் என்னை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி நான் பாக்குற ப்ரோக்ராம்ல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்பதான் புரியுமா என்னன்னு தெரியாது. அது வந்து காலம் கடந்தது தான். பட் அதுல காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. இப்போ ஒரு 4 நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா பட் உடம்பு முடியலன்னு படுத்தே இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி படுக்க மாட்டாரு, எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நானுமே கேட்பேன், எங்க ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்கீங்க, எப்ப பாரு ரோட்ல தான் திருறீங்க அப்படின்னு. ஆனா எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவருக்கு என்னமோ பண்ணுதுமா, எனக்கு முடியல அப்படின்னு எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கம்மா என்னம்மா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. நீ சொல்லுவேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், இப்பதான் நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. டைம்ல ரொம்ப பெண்களை அடக்கி வர வச்சிருப்பாங்க. என்னதான் எங்க வீட்டுக்கார நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அத்தை பையன் தான், என்னதான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்றதா நீ கேட்கணும், உன் சௌரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அவர் என்னை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி நான் பாக்குற ப்ரோக்ராம்ல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்பதான் புரியுமா என்னன்னு தெரியாது. அது வந்து காலம் கடந்தது தான். பட் அதுல காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. இப்போ ஒரு 4 நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா பட் உடம்பு முடியலன்னு படுத்தே இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி படுக்க மாட்டாரு, எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நானுமே கேட்பேன், எங்க ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்கீங்க, எப்ப பாரு ரோட்ல தான் திருறீங்க அப்படின்னு. ஆனா எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவருக்கு என்னமோ பண்ணுதுமா, எனக்கு முடியல அப்படின்னு எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கம்மா என்னம்மா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. நீ சொல்லுவேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், இப்பதான் நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. டைம்ல ரொம்ப பெண்களை அடக்கி வர வச்சிருப்பாங்க. என்னதான் எங்க வீட்டுக்கார நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அத்தை பையன் தான், என்னதான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்றதா நீ கேட்கணும், உன் சௌரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அவர் என்னை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி நான் பாக்குற ப்ரோக்ராம்ல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்பதான் புரியுமா என்னன்னு தெரியாது. அது வந்து காலம் கடந்தது தான். பட் அதுல காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. இப்போ ஒரு 4 நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா பட் உடம்பு முடியலன்னு படுத்தே இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி படுக்க மாட்டாரு, எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நானுமே கேட்பேன், எங்க ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்கீங்க, எப்ப பாரு ரோட்ல தான் திருறீங்க அப்படின்னு. ஆனா எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவருக்கு என்னமோ பண்ணுதுமா, எனக்கு முடியல அப்படின்னு எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கம்மா என்னம்மா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. நீ சொல்லுவேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், இப்பதான் நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது.